வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சேனலில் ஸ்வீட்ஸும் காரமும் வந்துகிட்டு இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம ஒரு பூரணம் செஞ்சுக்க போகிறோம் ஸ்டஃபிங்காக. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம், அதாவது பாசி பயிறு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெறும் வாணலியில் இது மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு குறைவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா நிறம் மாதிரி நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிறம் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ கடைசியாக இதில் ஒரு 4 ஏலக்காவை இந்த மாதிரி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு சுக்கு இதுலேயே சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டு இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக சுக்கும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். சுக்கு நல்லா காஞ்சிருக்கு, அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் வெறும் வாணலியில் தான் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் துருவலை நல்லா வறுத்து இதில் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்ததில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்தா போதும். தேங்காய் துருவலையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இது மாதிரி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு குவியலாக எடுத்துக்கங்க, அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லத்தை நம்ம பாகு எதுவும் செய்ய போகிறதில்ல. நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிசுக்கு பதம் மட்டும் வந்தால் போதும். இது வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாசி பயிறு ஆறி வந்துருச்சு. இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை வந்து நல்ல ஒரு ரவை பதத்தில், அதாவது நம்ம பவுடராக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் விட்டால் பிசுக்கு பதம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த வெள்ளை கரைசலை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளை கரைசல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூடாக அப்படியே இருக்கணும். இப்போ வெள்ளை கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாசி பருப்பும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. பாசி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து கொரப்பாகவும் இல்லாமல் பவுடராக இல்லாமல் அதுக்கு மீடியமாக ஒரு சின்ன ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சா சரியாக இருக்கும். இதை முதல்ல ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கிற தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் எள்ளு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி எள்ளு வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் எள்ளை சேர்த்தோன்னே பொரியுது பாருங்கள். நல்லா கலந்து விட்டு எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்புலையும் தேங்காய் துருவுலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரேடியாக சேர்க்காதீங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டதில் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, உதிராக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வெள்ளைப்பாகு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளைப்பாகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும்.
இப்போ வெள்ளைப்பாகு விட்டுட்டு கலந்து விட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பதம் இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா காய நம்மளுக்கு ரொம்ப இறுக்கமாயிரும். அதனால் இந்த பதத்தில் எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கலக்கும் போதே நல்லா கரண்டியோட ஒட்டிட்டு இருக்குது. நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றுறதை நிறுத்திக்கணும். கலந்து விட்டாச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடோடையே நல்லா உருட்டிடணும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா உருட்ட வராது. இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கூட கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன சைஸில் உருட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு முந்திரி கொத்து அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக உருட்டாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நான் உருட்டிக்கிறேன். இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஆறி வரணும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக நம்மளுக்கு இருக்கும். இது கொஞ்சம் இறுக்கமானதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய முடியும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்மளோட ஸ்வீட்டுக்கான ஸ்டஃபிங் நல்லா ஆறி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த விதமான அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு, இந்த மாதிரி எந்த மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் நல்லா பொறுன்னு இருக்கும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதை நான் கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஸ்பூனில் நான் டிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூனை நனைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பூன் தெரியக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூடு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை எடுத்து கொத்து கொத்தாக போட்டால் இது அழகாக இருக்கும். அதுக்காக நான் 3 ஒன்று சேர்த்து போடுறேன். இது மாதிரி போட முடியலனா ஒன்றாவும் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நனைக்கிற அளவுக்கு உள்ள மூழ்கிற அளவுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூழ்கலை அப்படின்னா மேலே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி கொடுத்து நல்லா முழுக வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்படியே போட வேண்டியது தான். எண்ணெயில் போடும்போது ரொம்ப மெதுவாக போடுங்க. வெயிட்டாக இருக்கிறதுனால டப்புன்னு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் தெரிச்சிரும். அதே மாதிரி நம்ம கொத்து மாதிரி போடணும் அப்படின்னா மெதுவாக எண்ணெயில் விடணும். இது மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கொத்து மட்டும் போட்டிருக்கேன். இதை நம்ம 1 நிமிஷத்தில் திருப்பி போடணும். ரொம்ப வேகாது. இது நம்ம நனைச்சு மட்டும்தானே போட்டிருக்கோம் அரிசி மாவு. அதனால ஒரே 1 நிமிஷம் ஒரு சைடு வெந்தால் போதும். இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு சைடும் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெடிஷ்னலான முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். பாசிப்பயிரெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணி அதை உருண்டைகளாக உருட்டி வைக்க போகிறோம். அது காயறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த முந்திரி கொத்தை நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சேனல்லையே ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய நிறைய ஸ்வீட் ரெசிபி, கார வகைகள் அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸ் எல்லாமே பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.